அம்மா செஞ்சு காட்டுற உணவுகள் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்கப்பா. ஆனால் அந்த உணவுகளை டெய்லி செஞ்சு சாப்பிடுவதற்கு டைம் இல்லைன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்கப்பா. அதனால் அம்மா இன்னைக்கு உங்களுக்கு ரெடிமேடாக வாங்கி 2 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உடம்புக்கு சத்தான கோதுமை மாவு நூடுல்ஸ் செஞ்சு காட்டுறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். எல்லாம் நூடுல்ஸ் பூரா இப்போ ரெடிமேடில் வந்திருக்கு. இது வந்து பியூர் கோதுமை மாவில் உங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க. இதில் வந்து கோதுமை மாவும் கேரட்டோடைய ஜூஸ் எடுத்து நல்லா பிசைஞ்சு நல்லா உங்களுக்கு இதை வந்து காய வச்சு நமக்கு நூடுல்ஸ் செஞ்சுருக்குறாங்க. அதே மாதிரி தான் இது வந்து பீட்ரூட் ஜூஸு கோதுமை மாவு போட்டிருக்காங்க. இது வந்து பாலக்கீரையில், இது வந்து உங்களுக்கு தக்காளியில் போட்டிருக்காங்க. இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, மைதா ஒரு பிட் இல்லை. அதனால பியூர் கோதுமையில் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் அதில் ஆர்டர் செஞ்சு நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கேரட் நூடுல்ஸு செஞ்சு காட்டுறேன். இப்போ அவங்களே வந்து மசாலும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இதில் வந்து கேரட்டோடைய நூடுல்ஸு செஞ்சு காட்டுறேன். இந்த கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டுருவோம். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்பா. நல்லா தண்ணி கோச்சிட்டு வருது. இப்போ அவங்களே மசால் கொடுத்துருக்காங்க, நூடுல்ஸ்க்குரிய மசால் கொடுத்துருக்காங்கப்பா. இப்போ மசாலா எடுத்து வச்சுட்டு நம்ம நூடுல்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி போடுவோம். பாக்கெட்டை உடச்சி போட்டுட்டேன். நல்லா தண்ணி நல்லா முங்கி இருக்கணும்ப்பா. நல்லா முங்கி விட்டால் தான் உங்களுக்கு நல்லா வந்து வேகும். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தனித்தனியாக வேகும். 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுவோம். ஓப்பன் பண்ணுவோம். 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கோம்ப்பா. நூடுல்ஸ் வந்து நல்லா காஞ்சிருக்கனால 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக விட்டால் தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். இந்த பற்றி நல்லா வந்திருக்கு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துருவோம். பச்சை தண்ணியில் போட்டுருவோம். இப்போப்பா நம்ம பச்சை தண்ணியில் வந்து நூடுல்ஸை போட்டுட்டோம். இதை வந்து நம்ம எடுத்து நல்லா நீர்த்துருவோம். தண்ணி ஒரு பிட்டு இல்லாமல் வடிகட்டு ஜல்லடையில் போட்டுருவோம். தண்ணி ஃபுல்லாக நல்லா இதில் நீர்த்துருவோம். ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். கீழே பவுல் வச்சுருக்கேன். பவுலில் வந்து கீழே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். இப்போப்பா அம்மா வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூனு உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும்பா. அம்மா வந்து பூண்டு நறுக்கியிருக்கேன். ஒரு 2 பூண்டு, பல் பூண்டு, அதை பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். லைட்டாக வதக்கிக்கிடுவோம். மீடியமான வெங்காயம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/2 பீஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா உத்து விட்டு போட்டுக்கிறோம். அப்படி நீளமாக அம்மா நறுக்கியிருக்கேன். அதை உதிர்த்து விட்டு இப்படி போட்டுக்கிறோம். இதையும் ஒரு வதக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன்ப்பா. பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதை இதில் போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி கேரட்டு, ஒரு மீடியமான கேரட்டு நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா ஒரு பிடி பச்சை பட்டாணி, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதை பூராத்தையும் நம்ம ஒரு வதக்க வைக்கிறோம். காய் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ நம்ம உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நூடுல்ஸுக்கும் காய்க்கும் சேர்த்து நான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு வதக்கிடுவோம். இப்போ நமக்கு வந்து பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இது வேகணும். அதனால் கொஞ்சமாக நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி தொளித்து வேக விட்டுருவோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கிறோம். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு காயை வேக விடுவோம். இப்போப்பா நம்ம 5 நிமிஷத்துக்கு காயை வேக வச்சுருந்தோம். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம நூடுல்ஸ் எடுத்து இதில் போட்டுருவோம். பாருங்கள் எப்படி புழு நான் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கள். வந்து எப்படி 3 பேர் சாப்பிட்லாம்ப்பா. நல்லா உதிரியாக பாருங்கள் எவ்வளோதா. இப்போ நூடுல்ஸ்க்கு மசாலா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மசாலா போட்டுக்கிறோம். நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் லைட்டாக போட்டுக்குருவோம். இது வந்து ஆப்பிள் வினிகர்ப்பா. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. இப்போ இது வந்து இதில் 1 ஸ்பூன் ஊற்றிக்கிருவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள் வினிகர் இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழம், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ அம்மா வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி இலை இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
வந்து ஸ்லோவில் வச்சுருங்க. நல்லா நல்லா பொழு பொழுன்னு இருக்குப்பா நூடுல்ஸு. எல்லாத்தையும் போட்டு பிரட்டியாச்சு. இப்போ ஒரு ஸ்பூனு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிடுவோம். டொமேட்டோ சாஸ் ஊற்றினா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா தக்காளியை நல்லா ஜூஸ் எடுத்து அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தக்காளியை நல்லா நிறுத்து விட்டு ஜூஸ் எடுத்துருங்க. ஜூஸ் எடுத்து ஊற்றினீங்கனாலும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, உங்களுக்கு கேரட்டு கோதுமை மாவு நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இது இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு பாக்கெட்டில் இந்த மாதிரி மூணு பேர் சாப்பிடலாம். இதே மாதிரி இந்த அளவுக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு. எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா, சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ் எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப டேஸ்டா இருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு கேரட் ஜூஸும் உங்களுக்கு கோதுமை மாவுலையும் இந்த நூடுல்ஸ் செஞ்சிருக்கிறாங்க. ஒரு பிட்டு எந்த கெமிக்கல் கிடையாது, மைதா கிடையாது. அதனால ரொம்ப டேஸ்டா இருக்கு. அம்மா சாப்பிட்டுட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு இவங்களுடைய நம்பர் தரேன், நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.